நீர்நாய் என்ன ஒரு காலத்துல வெளியில இருக்கக்கூடிய ஒரு ஒரு கார்னிவோர் அனிமல் தான் அது. அது என்ன பண்ணுது? கடலுக்கு பக்கத்துல இருக்கிற உயிரினங்கள சாப்பிட்டு பழகுது. அப்படியே கடல்ல கொஞ்சம் நீந்தி பழகுது. அப்படியே நீந்தி, நீந்தி, நீந்தி அதுக்கு தகுந்த மாரி இந்த சீல்ங்கிற வந்து உருவம் வந்துருது. ஆட்டரு. அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து இந்த கடல் பசுன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா. இந்த உயிரினங்கள் எல்லாமே வெளியில இருந்த உயிரினங்கள் தான். அதுக உள்ள போகுதுங்க. அப்ப இந்த இதுக்கான அடுத்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாரியான ஒரு உயிரினம் தான் டால்பின். இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வெளியிலயும் வந்துக்கும், உள்ளேயும் போய்க்கும். பாலூட்டி தான் இதுகளும். வெளியில வரும், குட்டி போடும், இது பண்ணும், பால் குடுக்கும், எல்லாம் பண்ணும். அப்புறம் நீந்தி மீன் பிடிக்கிறதுக்கு உள்ள போயிரும். திரும்ப வெளியில வரும். இது இதோட அடுத்த பரிணாமமாக இது மாரியே இன்னும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பரிணமிச்ச ஒரு உயிரினம் தான் டால்பின், இந்த ஆர்கா இதெல்லாம். இப்ப அதுவரைக்கும் இந்த சீல்களுக்கோ, இதுகளுக்கோ ஏதோ அந்த கடலுக்குள்ள பேசுறதுக்குலாம் எந்த ஒரு இதுவும் சீல்னால கடலுக்குள்ள பேச முடியாது. வெளியில இருந்தா கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். பாடி லாங்குவேஜ் தான், சத்தம் தான். ஆனா கடலுக்குள்ள போனோனே அதுக்கு ஒரு உறுப்பே உருவாக்கிக்க முடியுது. சோனார். இது வந்து எப்படி நீங்க ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல ஜெனரேஷன் கொஞ்சம் யோசிங்களேன். இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு கைடன்ஸ் இல்லாம இருக்குமா? எவல்யூஷன் தான். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு இன்டெலிஜென்ட் டிசைன் ஒண்ணு இருக்குங்கிறேன் நானு. அந்த பேட்டர்ன் இருக்கு. அந்த பேட்டர்ன் தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த பேட்டர்னுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த இன்டெலிஜென்ஸ் அதற்கும் மனிதனுடைய இந்த சிந்தனைகளுக்கும் இந்த மாதிரியான அந்த அசரீரிகளுக்கும் இந்த இன்ட்யூஷன்ஸ்களுக்கும் நமக்கு வரக்கூடிய கனவுகளுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஆர் வி கெட்டிங் இன்ஃப்ளூயன்ஸ்டு வித் சம் அதர் ஒரு குளோபல் கனெக்டோட இருக்கோ? இந்த மாதிரி நிறைய இருக்கு. அப்ப இதெல்லாம் வந்து நம்ம மனதுக்குள்ள படுற விஷயங்கள், நம்ம கண்முன்னாடி நடக்கிறதெல்லாம் சில விஷயங்கள் நம்ம அறிவு நம்ப முடியாது. அறிவு வந்து டவுட் பண்ணும். இத வந்து இதை எப்படி ப்ராசஸ் பண்றது? இதுக்கான உண்மையான நோக்கம். அப்ப நான் என்ன சொல்லுவேன், அந்த தேடலை நீங்க விரிவுபடுத்தணும். இப்ப நான் அப்படிதான். இப்ப நீங்க ஒரு பிளைண்ட் பிலீஃப்ல வந்துட்டு கண்ணை மூடிட்டு இதெல்லாம் இல்லன்னு போறதை விட என்ன அதெல்லாம் அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிச்சோம் அப்படின்னா மேபி அதுக்கான சில விடைகளை ஓரளவுக்கு ரீச் அவுட் பண்ணலாம்.